ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இன்னைக்கு இந்த தசகத்தோட 2வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். தஸ்யாத்மஜாஸ்த்வயுதமீச புனஸ்ஸஹஸ்ரம் தஸ்யாத்மஜாஸ்த்வயுதமீச புனஸ்ஸஹஸ்ரம் ஸ்ரீநாரதஸ்ய வசசா தவ மார்கமாபுः ஸ்ரீநாரதஸ்ய வசசா தவ மார்கமாபுः நைகத்ர வாசம் ரிஷயேச முமோச்ச சாபம் நைகத்ர வாசம் ரிஷயேச முமோச்ச சாபம் பக்தோத்தமஸ்து ருஷிரனுக்ரகமேவ மேனே பக்தோத்தமஸ்து ருஷிரனுக்ரகமேவ மேனே தஸ்யாத்மஜாஸ்த்வயுதமீச புனஸ்ஸஹஸ்ரம் ஸ்ரீநாரதஸ்ய வசசா தவ மார்கமாபுः தஸ்யாத்மஜாஸ்த்வயுதமீஷ புனஸ்ஸஹஸ்ரம் ஸ்ரீநாரதஸ்ய வசசா தவ மார்கமாபுः நைகத்ர வாசம் ரிஷயேச முமோச்ச சாபம் பக்தோத்தமஸ்து ருஷிரனுக்ரகமேவ மேனே நைகத்ர வாசம் ரிஷயேச முமோச்ச சாபம் பக்தோத்தமஸ்து ருஷிரனுக்ரகமேவ மேனே. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். ஈசா தஸ்ய அந்த தக்ஷரோட ஆத்மஜாகா புதல்வர்கள் அயுதம் புனக சகசிரம் து 11,000 பேர். அந்த 11,000 பேரும் ஸ்ரீ நாரதஸ்ய வச்சசா நாரதர் பெருமானது உபதேசத்தினால தவ மார்க்கம் உங்களுடைய பக்தி மார்க்கத்தை, அதாவது குருவாயூரப்பன பகவானை அடைகின்ற பக்தி மார்க்கத்தை ஆபுகு அடைந்தனர். சகஜன் அதனால் அவருக்கு கோபம் வந்துடுத்து. ந ஏகத்திர வாசம் நாரதரை ஓரிடத்திலும் நிலைத்திருக்க முடியாது என்ற சாபத்தை ரிஷயே அவருக்கு முமோச்ச கொடுத்தார். பக்த உத்தமக பக்தர்களில் தலை சிறந்தவரான ரிஷிகீத்து அந்த நாரத மகரிஷியோ அனுகிரகம் ஏவ மேனே அந்த சாபத்தை ஒரு நல்ல அனுகிரகம், ஒரு நல்ல வாழ்த்து கிடைச்சிது என்றே கருதினார். இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். தஸ்யாத்மஜாஸ்த்வயுதமீச புனஸ்ஸஹஸ்ரம் ஸ்ரீநாரதஸ்ய வசசா தவ மார்கமாபுः நைகத்ர வாசம் ரிஷயேச முமோச்ச சாபம் பக்தோத்தமஸ்து ருஷிரனுக்ரகமேவ மேனே. ஈசனே, அந்த தக்ஷனுக்கு அயுதம் சகசிரம், அயுதம்னா 10,000, சகசிரம்னா 1000, மொத்தம் 11,000 பிள்ளைகள் பிறந்தனர். இவர்கள் நன்றாக வளர்ந்து வந்தார்கள். உரிய வயதில் தன் மகன்களுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று தக்ஷன் நினைத்து கொண்டிருந்தான். அப்போது நாரதர் தக்ஷனின் பிள்ளைகளை சந்திக்க நேர்ந்தது. இல்வாழ்க்கையில் ஆயுளை வீணடித்து விடக்கூடாது, பகவானை அடைவதுதான் அர்த்தமுள்ள வாழ்க்கை என்று சொன்னார். அவர்களை பக்தி மார்க்கத்தில் ஈடுபடும்படி அறிவுரை கூறினார். அவர் சொன்னதை கேட்டு அவர்கள் 11,000 பேரும் பக்தி மார்க்கத்தில் ஈடுபட்டு மோட்சத்துக்கு சென்று விட்டனர். வம்சவிருத்திக்காகவே பிள்ளைகளை வரமாக பெற்ற தக்ஷன் நாரதர் மேல் மிகவும் கோபம் கொண்டான். உங்களுக்கு ஒரு இடத்திலும் நிலையான இருப்பு இல்லாமல் போகட்டும் என்று சாபம் கொடுத்தான். பக்தர்களில் சிறந்த நாரதர் அந்த சாபத்தையும் அனுக்கிரகமாகவே கருதினார். பக்தி மார்க்கத்தையும் பகவானுடைய பெருமைகளையும் பரப்புவதற்கு இந்த சாபம் நல்லதாக இருக்கும் என்று அவர் நினைத்தார்.